ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்துட்டு வயசான தோட்டத்தோடு தான் பிறந்திருக்கு. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து இந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறமா இது பாக்குறதுக்கே என்னமோ மான்ஸ்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கேயே விட்டு போயிருவாரு. ஆனா அப்படியே விட்டுட்டு போறதுக்கும் மனசு வரல. அதனால அந்த குழந்தைய ஒரு துணியில வச்சு சுத்தி ஒரு நர்ஸோட வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடுவாரு. இப்போ இந்த நர்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னமோ ஒன்று துணியில சுத்தி இருக்கிறத பார்ப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இந்த குழந்தை வந்துட்டு பாக்குறதுக்கே என்னமோ வயசான தாத்தா மாதிரி இருக்கு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தையோட கை கால்லாம் வந்துட்டு இப்போ வயசானவங்களோட கை கால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குன்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை வயசான தாத்தா மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப நாள்லாம் உயிரோட இருக்காது அப்படின்றதே சொல்லிடுறாரு. இவ்வளவு வித்தியாசமா பிறந்திருக்குன்னா இது கண்டிப்பா கடவுள் கொடுத்த குழந்தையா தான் இருக்கணும். அதனால நானே இதை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இவங்க ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க நிறைய பாட்டிங்களா இருப்பாங்க. அந்த பாட்டிங்களா வந்துட்டு இந்த குழந்தைங்க நம்மளே வளர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தான் இந்த குழந்தைய வளர்ப்பாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு வந்துட்டு 8 வயசு தான் ஆகும். ஆனா 8 வயசுல வந்துட்டு என்னமோ வயசான தாத்தா மாதிரி இருக்கு. எப்படி இருந்தாலுமே சரி நீ எங்களுக்கு அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிங்களும் அந்த அம்மாவும் சேர்ந்து தான் இந்த குழந்தைய ரொம்ப பாசமா பார்த்துப்பாங்க.